இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர், காங்கிரஸ் கட்சியின் ஊடக மற்றும் செய்தி தொடர்பு தலைவர், அரசியல் விமர்சகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ சமீபத்தில் உங்களுக்கு ஊடக மற்றும் செய்தித்துறை தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு ஜீவா டுடே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது. நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களும் உங்களுக்கு அன்பையும் வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக தெரிவிச்சுக்குவாங்க, ஏன்னா இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு நன்றிங்க. நீங்கள் பொதுவாக உங்கள் தொழில் நிமித்தமாக பொருளாதார ரீதியாக முதலீடுகள் குறித்து, இந்த நுகர்வு கலாச்சாரம், முதலாளித்துவம், இந்த மாதிரி கான்செப்டில் எப்படி மக்கள் இந்த பொருளாதாரத்தை எதிர்கொள்ளணும், குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்கள் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பேசுவீங்க. அந்த மாதிரியான வியூவர்ஸ் உங்களுக்கு கட்சி கடந்து பொதுவாக இருக்கிறாங்க. சார் என்ன சொல்கிறாரு, எப்படி சேவிங்ஸ் பண்ண சொல்கிறாரு, அதே லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறாரு, இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி புரிஞ்சுக்கணும், அமெரிக்கா, சீனா முதலீடுகள் இதை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத பொதுவான மக்கள் எல்லாருமே உங்களுடைய ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் அரசியல் ரீதியாக உங்களுக்கு எந்த பொறுப்பு இல்லைனாலுமே நீங்கள் பொதுவாக ஒரு காங்கிரஸ் ராகுல் ஆதரவாளராக தான் நீங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க. எனக்கு தெரிஞ்சு பண மதிப்பு இழப்பு சமயத்தில் நியூஸ் 18 நீங்கள் பேசுனது அவ்வளோ வைரல் ஆச்சு. பண மதிப்பு இழப்பு அந்த சமயம் வந்தது. அப்புறம் ஜிஎஸ்டி, இந்த வரி, இன்டைரக்ட் டேக்ஸுங்கிற கான்செப்ட் மூலமாக எப்படி உறிஞ்சுறாங்க, எப்படி வரி எல்லாருமே வரி செலுத்தக்கூடிய நபராக இருக்குங்கிற பல்வேறு விஷயத்த, ஒரு ஸ்டேட் பாலிசி, பல்வேறு விஷயங்களை நீங்கள் பேசிட்டு வரீங்க. இந்த நிலையில் அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு. இந்த பொறுப்பை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஃபஸ்ட்டு ஒரு மன்மோகன் சிங்கோட ஃபாலோவர். மன்மோகன் சிங் வெளியில் வரவர். எங்கள் வீட்டில் எல்லாம் எப்போதுமே எங்கள் அப்பா முன்னோர்கள்லாம் காமராஜர் வெளியில் வந்தவங்க நாங்கள். ஸோ எங்களுக்கு எப்போதுமே காங்கிரஸ் மேலே ஒரு பற்று உண்டு. ஆனால் நாங்கள் யாரும் அரசியல் பண்ணது கிடையாது. 2013-14 மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை கனாபினான் வாய்க்கு வந்தபடி திட்டினும்போது அவரை டிஃபெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் பப்ளிக் ஸ்பேஸில் முதல்ல எழுத ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் பப்ளிக்காக ஒன்றும் பேசினதே கிடையாது. அது ஒன்று விட்டு போய் காங்கிரஸில் சேர்ற மாதிரி ஆகி, காங்கிரஸில் ப்ரொஃபஷனல் காங்கிரஸில் தமிழ்நாடு துணைத் தலைவராக இருந்தேன். மோகன்குமார் மங்கலம் தலைவராக இருந்தார், நான் துணைத் தலைவராக இருந்தேன். அதில் அதுக்கு வரத்துக்கு முன்னாடியே டிவியில் நான் பிரபலமாயிட்டேன். உங்களை மாதிரி நண்பர்கள்னால நான் பிரபலமாயிட்டேன். அந்த மாதிரி பிரபலத்துக்கு அப்புறம் நான் ப்ரொஃபஷனல் காங்கிரஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு செய்தி தொடர்பாளராக இருந்தேன். அப்புறம் செய்தி தொடர்பாளர் மாற்றச்ச என் பேர் எடுத்துட்டாங்க லிஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறமும் நான் அஃபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் இல்லாட்டாலும் நான் காங்கிரஸுக்காக பேசிகிட்டு இருந்தேன். நான் துபாயில் போன வாரம் இருந்தபோது இந்த செய்தி புது தலைவர் திரு செல்வப்பிறந்தகை போட்டிருந்தார். ரூபி மனோகரும் செல்வப்பிறந்தகையும் இதை பரிந்துரை பண்ணி என்னை போட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் துபாயில் இருந்ததுனால இந்த பதவியில் என்னை போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களை மாதிரி ஒரு நண்பர் தான் கூப்பிட்டு உங்களை போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னால் நம்ப முடியல. எனக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்கன்னு அனுப்பிச்சாங்க. நிஜமாகவே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ரூபி சார் பேசினார். உடனே கிளம்பி வாங்கினார். அன்றைக்கி நைட்டே நான் வந்தேன். நைட்டு வெளில பார்த்தா ப்ரெஸ்ஸு ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. அப்போ தான் எனக்கு நிஜமாகவே நம்மளை போட்டுட்டாங்க அப்படின்னு அதுவும் இப்போ எலெக்ஷன் நெருங்குற டைம் பார்த்து உங்களை போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான டைம் வேறு அந்த டைம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொறுப்பு. இந்த பொறுப்பை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி கட்சிக்காகவும் அண்ட் மத சார்பத்தில் நம்புகிற தமிழக மக்கள் சார்பாகவும் இந்த பொறுப்பை நான் கரெக்டாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக உங்களிடம் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு நடுத்தர வர்க்கமும் சார் என்ன சொல்கிறான்னு கேட்பாங்க. இப்போ அரசியல் சார்ந்தும் ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் சார்ந்தே நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. என்றைக்கும் பண மதிப்பு தொடர்பாக நீங்கள் பேசுனீங்களோ எதிர்பார்ப்பு வந்தது. இப்போ இனிமேல் ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கும். பார்ப்போம். நம்ம என்னோட கோர் ஃபிலாசபே மத சார்பத்தனம். அண்டு ஜாதி மதம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. அண்டு எல்லோரும் பல 100 வருஷமாக ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறது என்னோட கோட்பாடு. அதே சமயத்தில் மதத்தின் பேரில் மக்களை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு பிரிக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கோட்பாடு. அதில் இப்போ பொய் பேசிலாம் கூட உண்மைக்கு மரம்பாக பேசி கூட மக்களை கவர பார்க்குறாங்க. இதெல்லாம் தவறுங்கிறது என்னோட ஆணித்தனமான நம்பிக்கை. அதோட பலன்தான் எனக்கு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த போஸ்டில் இருந்து கூட பல தவறுகளை சுற்றி பிஜேபியும் அண்ணாமலையும் செய்கிற பல தவறுகளை சுற்றி காட்டுறது தான் என்னோட கடமையாக பார்க்குறேன். நீங்கள் அண்ணாமலைன்னு சொன்னதுனால ஒரு கேள்வி. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் குடித்து குடித்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து ஒரு ஆண்மை குறைபாடே வர அளவுக்கு போயிடுச்சு. அது ஏன் அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறப்பு விகிதமே பாருங்க தமிழ்நாட்டில் வந்து குறைவாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து குடிச்சு குடிச்சு அவனால் ஒரு குழந்தையை கூட தர முடியல, அவனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆண்மை செயல்பட முடியலங்கிற அளவுக்கு போயிருச்சு. அந்த அளவுக்கு இந்த நாடு வந்து ஒரு குடிகார நாடாகவும் மதுப்பழக்கத்துக்கு அடிமை உள்ள நாடாகவும் மாறிடுச்சுன்னு இந்த அரசை விமர்சிக்கும் விதமாக இப்படி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத சொல்லியிருக்காரு. அதில் எதில் சொல்லியிருக்காருன்னா, அந்த பிடிஆருக்கும் அவருக்கும் டிபேட் நடக்குது, டேக்ஸ் டிவல்யூஷன் டிபேட் நடக்குது ட்விட்டரில். அதில் 3வது பாயிண்ட்டாக அவர் நீங்கள் சொல்கிறத சொல்கிறாரு. எக்ஸாக்டாக அவர் சொல்கிறது என்னென்னா, ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ், குடி மட்டும் இல்லை போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுனால தமிழனால் ஆண்மத்தனத்தை இழந்து குழந்தை பிறப்பது கம்மியாயிடுச்சுன்னு. இந்த குழந்தை பிறப்பது கம்மியாகிறதுக்கு வந்து நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிம்போம், டிஎஃப்ஆர் அப்படிம்போம். அப்போனா ஒரு கப்பலுக்கு எவ்வளோ குழந்தைங்க இருக்கணும்னு. ஒரு கப்பலுக்கும் 2 குழந்தைங்க இருந்தால் தான் பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். 2.1 இருக்கணும். தமிழ்நாட்டில் அது 1.4 to 1.6 இருக்குது. அதனால் வந்து நம்ம பாப்புலேஷன் ஸ்டேபிளைஸ் டிக்ளைன் ஆகுது. அதுக்கு காரணம் என்னங்கிறது தான் நம்மளோட டெவலப்மெண்ட்டு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவோம். 0 to 3 இயர்ஸே நிறைய குழந்தைங்க பிறப்பிலே இழந்துடும். அப்புறம் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, குழந்தை பிறக்கிறச்சே பிரசவ வேதனையிலே பல தாய்ங்க இறந்துருவாங்க. அதனால் எவ்வளோ குழந்தை ஏன் நிறைய பெற்றுப்பாங்கன்னா, எவ்வளோ சர்வைவ் ஆகும்னே தெரியாது. இந்த 5 வயசுக்கு மேலே எவ்வளோ குழந்தைங்க இருக்கும்னு. 4 குழந்தை பெற்றுக்கிட்டு 2 குழந்தை செத்துடுச்சா 2 குழந்தை தான் சர்வைவ் ஆகும். ஸோ இந்த இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி குறைஞ்சு மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி குறைஞ்ச அப்புறம் குழந்தைங்க நிறைய ஆகிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, முன்னெல்லாம் வந்து 6-7 வயசு ஆனாலே வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. வேலைக்கு அனுப்பிச்சா அந்த வர பணத்தை வாங்கிப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைங்கிறது ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்தா ஒரு அசெட் மாதிரி வேலைக்கு அனுப்பிச்சு சம்பாதிப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம சட்டம் ஃபார்வர்டு திங்கிங் ஆகி சைல்டு லேபரை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டோம். ஒரு குழந்தைங்க காமராஜர் காலத்துலேருந்தே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறத கம்பல்சரி ஆக்கிட்டோம். அண்ட் சாப்பிட்றதுங்கிறது ஃப்ரீயாக சாப்பாடு போட்டுருந்தாங்க. இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஸோ 2 வேளை சாப்பாடு ஸ்கூல்லேயே போட்டு பசங்களை ஸ்கூலுக்கு வர வச்சு ஸ்கில் ஆக்குறோம். ஸோ வந்து குழந்தைங்க அசட்டுக்கு பதிலாக லைபிலிட்டி ஆகிடுறாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும், குழந்தைங்க மேலே செலவு பண்ணணும், 18 வயசுக்கு மேலே தான் குழந்தை சம்பாதிக்குங்கிறது ஆயிடுச்சு. அண்ட் குழந்தை செத்து போயிடுங்கிற பயமும் போயிடுச்சு. இதனால் 1.4 ஆயிருக்கு. இதை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, குடிபோதையில் பிறக்கலை, ட்ரக்கு சாப்பிட்றான் அதனால் குழந்தைங்க பிறக்கலை. சரி, அதனால் என்ன மீன் பண்ணுறாருன்னா, குடிக்கிறதுலையும் ட்ரக்குனாலையும் ஆன்மத்தனம் போய் வரவு வச்சுக்க பொண்ணோட இன்டர்கோர்ஸே பாதிக்கப்படுது. இது வந்து தமிழனுக்கு ஒரு அவமானம். இது கேவலம். தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி இருக்கிறாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க. அங்கே 200 கிராம் ட்ரக்ஸ் உங்கள் கை கிடச்சாலே உங்களை உடனே தூக்கில் போட்டுருவாங்க. பார்டன் கூட பண்ண முடியாது. என்னது, நீங்கள் தெரியாமல் இருந்ததா தெரிஞ்சு இருந்ததெல்லாம் கேட்க மாட்டான். உங்கள் கையில் ட்ரக்கு வந்து 200 கிராம் இருந்தால் உடனே டெத் சென்டென்ஸு. நோ அப்பீல். எனக்கு தெரியாமல் ஆயிடுச்சு, யாரோ கையில் கொடுத்தாங்க, அதெல்லாம் கிடையாது. என் சூட் கேஸில் எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா கிடையாது. வித்தவுட் ஹியரிங். ஓகே, ஹியரிங்னு வைப்பான், சென்டென்ஸ் தான். ஒன்லி ஃபார்மாலிட்டி. டெத், சென்டென்ஸ் ஆஃப் டெத். அதனால் அங்கே ட்ரக்கு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த ஊர்லேயே வேறு ட்ரக் இஸ் பேண்டு. ஃபர்டிலிட்டி ரேட் 1.1%. 1.1. ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை இருந்தால் பெருசு எங்கள் சிங்கப்பூரில். அப்போ சிங்கப்பூரில் வந்து ட்ரக்கே இல்லையே, அப்போ அங்கேயும் ஆண்மை இல்லையா? ஜப்பானில் ஆண்மைத்தனம் இல்லையா? எந்த ஊர்லேயுமே
அமெரிக்கா, ஜெர்மனி எல்லாமே 1.1, 1.2 தான் இருக்கு. அப்ப அங்க உள்ளவங்க யாருமே ஆண்மை இல்லை. அப்போ ஆண்களே இல்லைங்கிறாரு அவர். இதை வேணுன்ட்டு ஒரு வட இந்தியாவோட ஏஜெண்ட்டாக இருந்து தமிழர்களை கொச்சப்படுத்துறது, அவமானப்படுத்துறத ஒரு செயலாக தான் நம்ம பார்க்கணும். அதாவது என்ன ஆக்சுவல் உண்மை என்னென்னா, தமிழ்நாடு காமராஜ் காலத்துலேருந்து டிஎம்கே, ஏடிஎம்கே காலத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், பெருஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜ்லாம் டெவலப் பட்டிருக்குது. அரசியல் கருத்து வேறுபாடு எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம். பட் யூனிஃபார்மாக இவங்க ஸ்டேட்டெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, குழந்தைங்க லாங்கர் சர்வைவ் பண்ணுறாங்க, சத்துணவு பெட்டராக கொடுக்குறாங்க நார்த் இந்தியா, இதெல்லாம் பேசிட்டு ஒரே வார்த்தையில் குடிபோதைனாலையும் ட்ரக்குனாலையும் இதுங்கிறது தமிழனை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ ஜீவா குழந்தை பிறக்கலைன்னா ஜீவாக்கு ஆண்மை இல்லைன்னு நான் சொல்கிறது அசிங்கம், அநாகரிகம். ஒரு பிடிஆரை இவங்களால கவுண்டர் பண்ண முடியல. பிடிஆர் ஒரு அறிஞர், அவர் ஸ்டாட்ஸு இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காரு, எது ரெக்கார்ட்ஸை கரெக்டாக வச்சுருக்காரு. அந்த ரெக்கார்ட்ஸை இவரை தூக்கி அவருக்கு முன்னாடி வைக்கும்போது இவங்களால தாங்க முடியாமல் தமிழர்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறது. அப்போ நான் திரும்பி கேட்குறேன், எந்த தமிழனுக்காவது அவன் மேலே ஒரு ப்ரைடு இருந்ததுன்னா நிச்சயம் நான் தமிழன் அப்படின்னு உணர்வு இருக்கிறவன் டெஃபினட்டாக பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது. இது ஒட்டுமொத்த தமிழர்களையே இழிவுபடுத்துறது. நான் இல்லைப்பா, ட்வீட் இருக்குது, நீ ட்வீட்டை சைடில் போடுற, அவரோட டிக்லேன்னு வந்து யாராவது போட்டாங்கன்னு சொல்ல முடியாது, டிக் அடித்த இதுலேன்னு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் படித்தே சொல்கிறேன்னு, தி யூஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் இஸ் த ரிசர்வ் ஹேஸ் காஸ்ட் தி லோவர் ஃபர்டிலிட்டி ரேட். ஃபர்டிலிட்டி ரேட்னா என்ன, எவ்வளோ குழந்தைங்க பெற்றுக்கிறது. ட்ரக்ஸும் ஆல்கஹாலும் கன்சியூம் பண்ணுறதுனால ஆன்மத்தனம் போய் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியலங்கிறாரு. இது அவமானமாக இல்லையா நீ சொல்லு. இப்போ அவர்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறது, இந்த தமிழ்நாடு வந்து இந்த ஊரில் வந்து குடிக்கிறத வச்சு டார்கெட் பண்ணி. சரி, எந்த ஊர் குடிக்கல? தமிழ்நாடு தான் அதிகங்கிறாங்க அவங்க. சரி, குஜராத்தில் குடியே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. குஜராத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சொன்னீங்கன்னா என்ன உண்மை கொண்டு வந்து கொடுத்துருவான் 10 நிமிஷத்தில். எப்படி வருது? நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து அங்கே பிளாக் மார்க்கெட் என்கரேஜ் பண்ணுறீங்க, ஸ்மக்லர்லாம் காசு பண்ணிகிட்ருக்கான். இங்கே எப்படி மக்கள் குடிக்கிறாங்கன்னு அட்லீஸ்ட் அந்த வர பணத்தை மக்களுக்கு போட்டோன்னு பண்ணுறீங்க. ஒரு 25,000 கோடி தான் அதுலேருந்து வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 25,000 30,000 கோடி தான் வருது. அதனால் தமிழ்நாட்டுக்கு நடத்துகிறதே அந்த 25,000 கோடினா அந்த 25,000 கோடி இஸ் ஒன்லி a portion ஆஃப் ரெவென்யூ, நாட் ஈவன் 15 to 15% 20% தான். எதுக்கு நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? அப்போ வந்து ஹரியானாவில் இல்லையா, உத்தரப்பிரதேஷில் இல்லையா, பீகாரில் குஜராத்தில் மட்டும் பேன் பண்ணியிருக்கீங்க. பேன் பண்ணிவிட்டு அண்டர் த டேபிள் நடந்துட்டு தானே இருக்குது. பாஜக தொடர்ந்து சொல்வது இவங்க தான் டார்கெட் வைக்கிறாங்க, அந்த 2 திராவிடியன் பார்ட்டியும் டார்கெட் வச்சு குடிக்கிறதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன இந்த எடப்பாடியோட உங்களோட தானே தூங்கிட்டு இருந்தார்ல எடப்பாடி. அப்போ எவ்வளோ கடையை மூட வச்சிங்க? எல்லாமே பொய், பிட்டலாட்டம், அவமானம். என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேச வேண்டியது, இஷ்டத்துக்கு சேர்த்த வாரி அடிக்க வேண்டியது. நான் கேட்குறது கேள்வி இதுதான். சிங்கப்பூரில் ட்ரக்ஸே கிடையாது. அவங்க அப்போ ஏன் தமிழ்நாட்டோட கம்மி ஃபர்டிலிட்டி ரேட்டில் இருக்கான்? அப்போ அண்ணாமலை வந்து ஒரு டிஎம்கே கார்னர் பண்ணுறோங்கிற பேரில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்திருக்காரு. இந்த கேஸில் திமுக அவமானப்படுத்துகிறோன்னு நினச்சிட்டு என்ன எழுதுகிறோன்னு தெரியாமல் எழுதி தமிழனோட ஆன்மத்தனியத்தை கேள்வி கேட்டாருன்னு தான் அர்த்தம். அது அந்த ட்வீட்டோட பொருள் அதுதான். அந்த ட்வீட்டையும் நீங்கள் சைடில் போடணும். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க படித்து அதுக்கு என்ன அர்த்தம்னு மக்களுக்கு சொல்லட்டும். இப்போ இப்படி அவங்க பேசுறது வந்து இது வந்து சயின்டிஃபிக்காக மது நுகர்வின் மூலமாக இந்த மாதிரி இன்டர் கோர்ஸ் லைஃப் பாதிக்கப்படும், குழந்தையின்மையாகவும் சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூஃப் இருக்கா? அதான் அவர் தானே சொன்னோம், எடுத்து காட்ட சொல்லுங்கள். அப்படின்னா உலகத்தில் எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது. ஆந்திராவில் குடிக்கிறாங்க, கேரளாவில் குடிக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் குடிக்கிறாங்க. இதில் குடிக்கலையா? உத்தரப்பிரதேசில் குடிக்காமல் இருக்கிறான்னா? அவங்க சொல்கிற வேதத்திலே சோமாபானம் இருக்குல்ல. ஆமாம். அப்போல்லாம் இருந்தது. அன்னைக்கு குடித்தா உண்டு, மேல் ஜாதிகாரம் குடித்தா வேற, கீழ் ஜாதிகாரம் குடித்தா வேறையா? அதாவது
நாங்கள் குடித்தா பரவாயில்ல, நீ குடிக்கக்கூடாது. அப்போ ஆர்மிலேயே கேன்டீனில் ஸ்பெஷல் லிக்கருக்கு ஸ்பெஷல் ரேட்டில் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்மத்தனம் இல்லாமல் போய் சண்டை போட முடியுமா? அதை குடிச்சிட்டு ஒவ்வொருத்தனும் ஆன்மத்தன்மை இல்லாம போயிட்டானா அப்புறம் என்ன ஆகுது? அப்ப ஆர்மிலே அதை ஏன் ப்ரொவைட் பண்றாங்க? ஆர்மியில் ஏன் ப்ரொவைட் பண்ணுறாங்க? உலகத்துலேயே அப்போ எல்லா இடத்துலையும் தான் இது இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் ஆண்மத்தனம் சடனாக போயிடுச்சா? அது இன்னைக்கு நேற்று இல்லை சார், 3000 வருஷமாக இருக்குது. சோமாபானம் வந்து தமிழ் வேதத்திலேயே இருக்குது. சுராபானம், சோமாபானம். ஆமாம். அப்போல்லாம் ஆண்மத்தனம் இருந்தது, இப்போ மட்டும் ஆண்மத்தனம் போயிடுச்சா? இது ஆண்மத்தனைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதில் சிம்பிளாக என்னென்னா டெவலப்மெண்ட் ஏறிடுச்சு. முன்னெல்லாம் குழந்தைங்க இருக்குமா இல்லையான்னு ஒரு பயம். அடுத்தது சின்ன வயசில் வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ படிக்க வச்சு எல்லாம் பண்ணப்பறம் தான் வேலைக்கு அனுப்ப முடியும். டெவலப்மெண்ட் ஏறி இருக்குது. அதனால சின்ன ஃபேமிலியாக இருந்தால் பெட்டராக நடத்த முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு மக்கள் பண்ணுறாங்க. இது உலகம் ஃபுல்லாக நடக்கிற ட்ரெண்டு. அதை ஏன் நீங்கள் மாற்றி ட்விஸ்ட் பண்ணி தமிழனை இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு தான் என்னோட கேள்வி. நீங்கள் இப்படி ஒரு செய்தியை வந்து பரப்புறீங்க. நான் பரப்பல, அவர் சொன்னதை நீங்கள் அதை சொல்லி, அவர் சொன்னதை நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் அடுத்ததை இந்த செய்தியை நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், கரூர் தான் அவர். இப்படி வந்து திமுக எதிர்ப்புங்கிற பேரில் ஒரு தமிழர்களே அவமானப்படுத்தணும் பேசுகிறோமேங்கிற அந்த உணர்வு இல்லையே. ஏன்னா எல்லாம் அப்படி மேபி மோடி கைக்கூலியாக தானே இருக்கிறாரு. அவர் மோடியோட ஹிட்மேனாக தானே இருக்கிறாரு. இது வந்து நான் பார்க்குறது வட இந்திய பிஜேபியோட ஒரு தமிழர்களை ஏன்னா தமிழன் தானே அவனுக்கு ஓட்டு போட. மற்ற எல்லாம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில் தான் ஒரு சீட்டு கூட வாங்கலை. ஸோ இவங்க சவுத் இந்தியாவை அவமானப்படுத்துறது தான் இவங்களோட வேலை. இவங்களுக்கு அடங்காதவங்களை இவங்க எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு அவமானப்படுத்துகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். என்னோட இன்டர்பிரிட்டேஷன் அது. பட் இல்லாட்டா ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கும் ட்ரக் யூஸுக்கும் எந்த சென்ஸும் கிடையாது. பட் இதனால் இது ஆச்சுன்னு எந்த சயின்டிஃபிக் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணது கிடையாது. அப்போ ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதை சொல்கிறேன்? ஹரியானாலையும் பஞ்சாப்லேயும் தான் மேக்ஸிமம் ட்ரக் யூஸ் இருந்தது. இவங்களோட நண்பர் எஸ்ஏடி சிரோமணி அகாலிதள் இருக்கும்போது தான் மேக்ஸிமம் ட்ரக்கு தமிழ்நாட்டில் பஞ்சாபில் யூஸ் ஆச்சு. அப்போல்லாம் இவங்க சும்மா இருந்துட்டு, ஹரியானாலெல்லாம் சும்மா இருந்துட்டு, நீங்கள் ஏன் இப்போ பெருசாக அதெல்லாம் பேசாமல் இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறீங்க? முழுக்க முழுக்க அரசியலுங்கிற பேரில் அவருக்கு அறியாமையோ ஏதோ தமிழர்களை அவமானப்படுத்திட்டாரு. தமிழ் இளைஞர்களை அவமானப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறது என்னோட கோரிக்கை. ஒரு முக்கியமான பிரச்சனையை எடுத்து வச்சிருக்கீங்க. அது ஒரு அரசியல் கடந்து ஒரு மொழி அரசியலே கிடையாது. அதான் சொல்கிறேன். இதுக்கு அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி காமராஜ் காலத்தில் நான் ஆரம்பித்து எடப்பாடி இன்னைக்கு ஸ்டாலின் காலம் வரைக்கும் ஒரு டெவலப்மெண்ட் கொள்கையை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு டெவலப் ஆகிருக்கு. அந்த டெவலப்மெண்ட்டோட அவுட்கம்மாக தான் ஃபர்டிலிட்டி ரேட்டு குறைஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு தமிழர்களுக்கு ஆண்மத்தனம் போயிடுச்சு குடியினாலையும் ட்ரக்குனாலையுங்கிறது தமிழர்களை இன்சல்ட் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். வேறு விதமாக நீங்கள் பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து உங்களுடைய கருத்து, அதை அறிவியல் பூர்வமாக, தரவுகள் பூர்வமாக இப்படி அணுகணும். அவங்க ஏன் இப்படி அரசியலுங்கிற பேரில் இப்படி ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தையே அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அரசியல் கடந்து ஒரு தமிழ் சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு நபராக உங்கள் ஆதங்கத்தை தமிழ் சமூகத்தில் நானும் ஒரு அங்கம். ஸோ அதனால் என் மக்களை ஏன் நீ பேசுகிறேன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன். நான் முதல்ல இந்தியன் தேசியவாதி, அதுக்கப்புறம் நான் தமிழன். நீ எப்படி என்னை கேள்வி கேட்கலாம்? நீயும் தமிழன் தானே. அப்போ ஆண்மத்தனம் இல்லைன்னா உனக்கும் தானே ஆண்மத்தனம் இல்லைன்னு ஆகுது. அப்படியாவது வடநாட்டுக்காரன் சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம இப்படி ஆடணுமான்னு நான் கேட்குறேன் கேள்வி. கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற உங்களுடைய கோரிக்கை, அவர் சொன்ன அந்த விஷயம் அனைத்தும் தமிழர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தணும்னு நினைக்கலாம். உங்கள் கருத்துக்களை வந்து ரொம்ப விரிவாகவே நீங்கள் இந்த விஷயத்தில் பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.